ஹலோ டேய், லைன்ல இருக்கியாடா? இருக்கேண்ணா. அறிவில்ல, எரும மாதிரி வளர்ந்துருக்கேன். ஒரு காசை பத்திரமா வச்சிருக்கணும் உனக்கு தெரியாது? நான் சேஃபாக தானே வச்சிருந்தேன். பஸ்ஸில் போகும்போது எப்படி யார் எடுத்தாரே தெரிலண்ணா. ஏதோ முத தடவை மாதிரி சொல்ற. சின்ன வயசுல இது எத்தனை தடவைடா? நீ காசை தொலைச்சது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். அதுதான் நீ வீட்டுக்கு வர்றது கடைசியா இருக்கும். நான் அப்பாவுக்கு மட்டும் தெரிய வேணாண்ணா. 1-2 இல்லடா, 60,000. எப்படா சொல்லாம இருக்கிறது? ஃபீஸ் கட்டியா அப்பா கிட்ட என்னடா சொல்லுவேன்? தெரிலண்ணா. அப்பா கிட்ட என்ன சொல்ல போறேன்னே தெரிலண்ணா. பணத்தை பத்திரமா பாத்துக்க தெரியாதா? ஏன்டா இப்படி? எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குதுன்னு தெரிலண்ணா. நீ சரி அல்லாத. என்னைக்குடா எக்ஸாம்? நாளைக்குண்ணா. நான் என் அக்கௌண்ட்ல இருந்து 60,000 உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். காலேஜுக்கு போய் ஸ்வைப் பண்ணி ஃபீஸை கட்டு. கையில காசு எடுக்காத. நான் நிஜமாவாண்ணா? ஆமாண்டா, அனுப்பி விடுறேன். ஆமா, செலவுக்கு கையில காசு வச்சிருக்கியா என்ன? இல்லைண்ணா, அது சரி, அதுக்கும் சேர்த்து ஒரு 500 ரூபா போடுறேன். ஃபீஸ் காசை கையில எடுக்காத. தேங்க்ஸ்ண்ணா. இதையாவது ஒழுங்கா பண்ணு. ஹலோ, அவன் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். அதெல்லாம் கையிலே இருக்கு. பிரச்சனைலாம் ஒன்றும் வராது. அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 1 ஹவரில் அவனை கூப்பிட்டு வந்துரு. சரி, ஓகே. சார், என்ன விஷயமா? உள்ள வரலாமா? வாங்க சார். என்னடா ஏரியாலாம் மாறிட்ட? தேடி பிடிக்க வேண்டியதா இருக்கு. சரி, இப்போ எங்கே ஒர்க் பண்ணுற? சார், அது ஒரு யூடியூப் சேனலில் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறேன் சார். என்ன சேனல்? என்னது வாயில சனின்னு ஒரு யூடியூப் சேனல் சார். என்னது வாயில சாணியா? சார் சனி சார், சாணி இல்லை. நல்ல பேர். இப்போ நீ மட்டுமா இருக்க இந்த வீட்டில்? இல்லை சார், இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சினிமாவில் ஒர்க்கு. 2 நாள் அவுட்டோர் ஷூட் போயிருக்காங்க. திருந்திட்ட போல. உன்ன மாதிரி ரூட் அடிக்கிறது இல்லையோ? சார், அதெல்லாம் சுத்தமாக விட்டேன் சார். விட்டு எத்தனை நாள் இருக்கும்? விட்டு ஒரு 3 மாதம் இருக்கும் சார். எதனால் விட்ட? இல்லை, எதனால் விட்டேன்னு காரணம் இருக்கும்ல சார். அது எதுக்கு சார் இப்போ? சும்மா தான் சொல்லு. அப்போதான் உன்ன மாதிரி ஆளுங்களை ஹேண்டில் பண்ண எனக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் சார். சொல்லுன்னு சொன்னேன். மச்சான், டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணால் போலீஸ் பிடிக்காதுன்னு சொன்னல, இது எப்படி டீசெண்டாக இருக்கா? டேய், என்னடா கூப்பிட்டுருண்டா? ஏய், டம் அடிக்கிறியடா?
ஒரு சைடு ஸ்லாபை பிடிச்சி தொங்கின்னு இருந்தேன். இப்போ அன்பு நகரில் 17ஆவது தெருவுக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், 22வது வீடு கேலியாக தான் இருக்கு. பொசம் வலி வேற தாங்கலை. என்ன போறியா? டேய் காலி பண்ணிட்டு போயிருக்க போகிறானுங்கடா. ஏண்டா ஃபாரின் ட்ரிப்பு போயிருக்காங்கடா. அப்படியா? கன்ஃபார்ம். அப்படியே காம்பவுண்ட் ஏறி குதிச்சு வர்ற வழியில் ஒரு பைக்கை லூட்டை போட்டு வந்தேன். அதெல்லாம் விஷ சம்பவம் மச்சான். சரி இப்படி வீடு வருதா? டபுள் ஒர்த்து ப்ரோ. சரி விடு, போய் பார்த்துக்கலாம். யாரும் வரல, நீ ஃபாஸ்ட்டாக பண்ணுடா. மச்சான் சீக்கிரம் சீக்கிரம். வேற ஓப்பன் ஆகிடுச்சா? எடு. என்ன மச்சான் மொபைல் டிஸ்பிளே உடச்சி எடுத்துருக்க? வச்சிருந்தவனே அப்படிதான் மச்சான் வச்சிருந்தான். இதை கடையில் கொடுத்தா செப்பரேட்டே கேட்பானுங்க. இல்லை விடு, மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒத்து மாமா, வேற லெவல் பாடி மச்சான். செம்ம சர்ஃபேஸ் ஃபினிஷில். எனக்கும் இந்த மாதிரி ஒரு வண்டி எடுக்கணும். கீ கூட மாமா, ஒரு ரவுண்ட் போய்ட்றான். அந்த பைக்கோட ஸ்டேஷனுக்குள்ளே வச்சே கை வைக்கிறா மச்சான். அவன் பைக்கில் லூட்டை போட்டா பின்ன அடிக்காம அங்கிருந்து ஒரு அம்மா கத்தினே ஓடி வருது. அது வண்டி போல. எனக்குனா அல்லு இல்லை. ஸ்டேஷனில் ஒருத்தனை அவனை பிடிக்க மாட்டானுங்கடா. அதனால கொண்டிருக்கணும். அன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் நல்லவன் மாதிரி என்ன தோத்தின்னு வரானுங்க. அம்மா கழுத்து வலிக்குது, பூச்சிக்கிச்சின்னு நினைக்கிறேன். உயிரை கையில் புஷ்ணியா ஓடி வந்தேன். ஏரியாவே காலியாக இருக்குது, அசால்ட்டாக தூக்கலாம் அப்படின்ற வாட்ச் அவுடு. யாராவது வராங்களா? இந்த வண்டியா? ஐயோ, இந்த வண்டிக்கெல்லாம் எவன்ட்ட அலாரம் வச்சது? லூட் அடிக்க சொல்ல போலீஸ்கிட்ட மாட்டிக்கின மச்சான். நல்ல வேலை உரி விட்டு ஓடி வந்தேன். என்னைக்கு மாட்ட போனோ தெரில. சார் வணக்கம் சார். சார் சாரி சார், கையில் கொஞ்சம் காசு இல்லை, அதான் டியூ கட்ட முடியல. இல்லை சார், அடுத்த மாதம் சேர்த்து. சார் அசிங்கமாக சரிங்க சார், இன்னும் 10 நாளில் கட்டிடுறேன் சார். வண்டிக்கு டியூ கட்டலன்னு வேற பேங்க்லேருந்து டார்ச்சர் பண்ணுறானுங்கடா. இன்னும் 10 நாளில் கட்டலன்னு வண்டியை தூக்கிடுவானுங்க. என்ன பண்ண போகிறனோ? சில்லறையாக இல்லாமல் பெரிய லூட்டாக பாரு. நானும் உள்ளே போயிட்டு அந்த காசு வச்சு தான் வெளில வரணும். என்ன சொல்கிற? பண்ணுவோம் சீக்கிரமே. அப்பா ஹலோ. அப்பா சொல்லுங்கப்பா. இல்லைப்பா, ஃபீஸ் இனிமேல் தான்ப்பா கட்டணும். ஆமாப்பா, 60,000 அக்கௌண்ட்டில் தான்ப்பா இருக்குது. இல்லைப்பா, கையில் எடுத்தால் சேஃபாக இருக்காது, அதுதான் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும்னு. ஆமாப்பா, நாளைக்கு காலேஜில் கார்டு யூஸ் பண்ணியே பே பண்ணிடுவோம்ப்பா. இப்போவா? நம்ம ராஜண்ண கடைக்கு வந்திருந்தேன், கையில் வேறு காசு இல்லை, அதான் அப்படியே ஏடிஎம் போய் காசு எடுத்துகிட்டு வந்துடலான்னு. சரிப்பா. சரிப்பா, காசு எடுத்ததும் கூப்பிட்றேன்ப்பா. வச்சிட்றேன்ப்பா. ஹலோ மச்சான், எங்கே இருக்க? நல்லதா போச்சு, சொல்கிறதை கேளு. நான் சொல்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு நம்ம கடையாண்ட வா. டேய் சொல்கிறதை கேளுடா. ஓகேடா, சீக்கிரம் வா.
என்ன நடந்துச்சு, என்ன பண்ண, எனக்கு சத்தியமாக புரியல. நான் சொல்கிறத தெளிவாக கேளு. அவன் அக்கௌண்ட்டில் 60,000 இருக்குது, இப்போதைக்கு செலவுக்கு மட்டும் ஏடிஎம்மில் எடுக்க போகிறாங்கிறத அவன் ஃபோனில் பேசினதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் நான் உன்னை வர சொன்னேன். நீயும் கரெக்டாக வந்த. என்ன விழிஞ்ச பாட்டில் அவன் கையில் கொடுக்க வச்சான். அதுவும் அவன் ஏடிஎம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நான் போய் அங்கே இருக்க ஸ்விட்சஸ் மேலே பவுடர் கோட்டிங் கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் அவன் ஏடிஎம்குள்ளே போனதும் அடுத்த ஆள் மாதிரியே நானும் பின்னாடியே வந்து நின்னேன். ஏடிஎம்மில் மற்றவங்க பண்ணுற தப்ப அவனும் பண்ணனான். அவன் பின் நம்பர் டைப் பண்ணும்போது ஒரு ரோ தெரிஞ்சது. அப்போ அவன் ஃபஸ்ட்டு 1 அழுத்துனா, 2வது 3வது எனக்கு தெரியாத சைடு அழுத்துனான், லாஸ்ட் 7 அழுத்துனான். அதுக்கப்புறம் அடுத்த ஆள் மாதிரி நான் உள்ளே போனேன். அதில் 1ஐயும் 7ஐயும் தவிர 3லையும் 6லையும் என்ன பிசுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போது பின் நம்பர் 1637, அப்படி இல்லைனா 1367. ஒரு தடவை பின் தப்பாக போட்டாலும் அடுத்த தடவை போடும்போது கரெக்டாக இருக்கும். 2 தடவைக்கு மேலே தப்பாக போட்டால் தான் கார்டு பிளாக் ஆகும். மச்சான் வேறு லெவல்டா, சுத்தமாக எதிர்பார்க்கலடா. ஒருவேளை நம்ம கார்டு அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் ஏடிஎம்லேருந்து அமௌண்ட் எடுத்துட்டான்னா? எடுக்க மாட்டான். அப்போ ஏடிஎம் கார்டு பிளான் படி எல்லாம் போச்சு. அவனே வந்து மாட்டினான். பர்ஸோட சேர்த்து ஈஸியாக அடித்தேன். உடனே ஏடிஎம் போனோம். கார்டு கொண்டு போய் ஏடிஎம்மில் போட்டோம். அதுவும் ஃபஸ்ட்டு போட்ட பின் நம்பரே கரெக்டு, ஒர்க் அவுட் ஆச்சு. பின் நம்பர் கரெக்டு, ஆனால் அக்கௌண்ட்டில் சுத்தமாக பேலன்ஸ் இல்லை. என்ன நடக்குதுன்னே புரியல. பணம் பேக்கில் தான்டா பணம் இருக்குது. இப்போ எவன் எடுக்கிறான்னு பார்க்குறேன். பிளான் எங்கேயோ சொதப்பிருச்சுன்னு பயங்கரமான காண்டு. வெக்ஸாக எப்படியே வீட்டுக்கு போகலான்னு போனேன். வந்து பார்த்தா என் பைக்கை காணும். பைக்கு நான் விட்ட இடத்துல இல்லை. என்கிட்ட இருந்த பைக்கையை காணும். ஒரு வேளை டியூ கட்டலன்னு பைக்கை தூக்கிட்டாங்களோன்னு தோணுச்சு. விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது பைக்கை பேங்க்ல இருந்து தூக்கலன்னு. என் ஃப்ரெண்டு பைக் எடுத்துகிட்டு போனது தெரிஞ்சது. மெல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவனுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும். என்னால் இதுக்கு மேலே யூஸ் இல்லைன்னு நினச்சிருக்கான். பைக்கை லூட் அடிச்சுட்டு ஆலெஸ் ஆகிட்டான்.
திருட்டோட வழி அப்போ தான் புரிஞ்சுது. அப்போ இருந்து சுத்தமாக அந்த திருட்டை விட்டுட்டேன் சார். பல வேலையை பார்த்துருக்க. சரி, நான் வந்த வேலையை பார்க்கட்டா? இந்த ஃபோனில் தானே. இவனை யாருன்னு தெரியுமா? இவன் என்னோட தம்பி. அன்னைக்கு நடந்ததே வேற. இவனுக்கு உன்னை முன்னாடியே தெரியும். நீ திருடன்றத அவன் என் கேஸ் ஃபைல்லையே பார்த்துருக்கான். இவன் அன்றைக்கி ஃபோனில் பேசினது எல்லாமே போய் உன்னை ஃபாலோ பண்ண வைக்கணும்னு அவன் வேணும்னே செஞ்சது. அவன் பிளான் படி எல்லாமே கரெக்டாக நடந்தது. உன் பைக்கை எடுத்தது இவன் தான். உன் பைக்கை திருடினதும் இவன் தான். உன் பைக்கை திருடினது உன் ஃப்ரெண்ட் இல்லை. வேற ஒரு கேஸில் போலீஸ் பிடிச்சிட்டு போய் 3 மாதம் செல்ல தான் இருந்தான். இன்னைக்கு தான் உன் ஃப்ரெண்டு ரிலீஸு. வர சொல்லியிருக்கேன் 2 பேரையும். வெளில தான் நிற்கிறானுங்க. வா. உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் தெரியாது. உன் ஏடிஎம் மேட்ருக்கு அப்புறமா பழைய கேஸில் போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டான். எனக்கு நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர். நேற்று தான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னான். அதான் இன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு. அவன் உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான். சாரி ப்ரோ, ஏதோ ஒரு கோவம், அதான். இந்தாங்க ப்ரோ உங்கள் பைக்கு. திருடனுக்கு தான் திருட்டோட வழியை காட்டணும்னு நினச்சேன். ஆனால் அப்பாவியான உங்ககிட்ட காமிச்சிட்டேன். சாரி ப்ரோ. டேய், அவனுக்கு வர்றதாண்டா பண்ணும். உனக்கு தான் திருட வரல, விட்டுரு. ஒருத்தங்க நம்ம சொல்கிற விஷயத்த நம்புறதும் நம்பாததும் நம்ம சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. எனக்கு என் பைக் கிடைக்கும்னு முன்னாடியே தெரியும். அவன் அன்றைக்கி திருட ட்ரை பண்ணான், ஆனால் மாட்டிக்கிட்டான். திருட ட்ரை பண்ணுறான்னு சொல்லி அவனை மிரட்டணும். மிரட்டும் போது தான் தெரிஞ்சது இவன் திருடன்ல, ஏதோ அப்பாவி பையன். இவனுக்கு ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கேன். இவன் அந்த போலீஸோட தம்பின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். பைக் திருட்டு போனதாகவே இருக்கட்டும்னு தோணுச்சு. இவனை நம்ம சைடு இழுப்போம்னு நினச்சேன். வண்டிக்கு டியூப் கட்டிலேருந்து தூக்கிடுவாங்கன்னு வேற பயம். இப்போ இங்கே என்னெல்லாம் நடந்துச்சோ அதான் நாங்கள் போட்ட பிளான். 3 மாதம் கழித்து வண்டியை கொடுன்னு அதுக்கு ஒரு டீல் பேசினா. அது மட்டும் இல்லை, போலீஸ் வீட்டிலே வண்டி நின்னா தான் சேஃப். பைக் எடுத்துகிட்டு போக விட்டேன். பைக்கை காணும்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பைக் தொலைஞ்சதை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இவர் வேறு ஸ்டேஷன், அதனால் தெரிய வாய்ப்பில்லை. இல்லை சார். ஏன்? நான் செஞ்ச தப்புகளுக்கு தண்டனையை ஏற்றுக்கிட்டேன். எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சு. இன்சூரன்ஸ் கதவு திறந்துச்சு.
பைக் தொலைஞ்சதுக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் வாங்கினேன். நல்லபடியாக பணம் கிடைச்சிது. திருட்டு பைக்கை ஓட்ட முடியாது, அது இல்லீகலாக அதிக ரேட்டுக்கு விற்க ஆல் ரெடி பண்ணேன். பைக்கு கையை விட்டு போனாலும் அதை விட அதிகம் காசு கிடைச்சிது. பைக்கை விற்கலைனாலும் லாபம் தான். டேய் ஏறுடா. டேய் என்ன மச்சான் உன்னை அசிங்கப்படுத்திட்டு போகிறானுங்க, ஒன்றுமே பேசாமல் அப்படி என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இவனுங்க யாருக்கும் எதுவும் தெரியாது, தெரியவும் வேணாம். இப்போ என்னடா பண்ண சொல்கிற? மச்சான் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. வாழை எப்படி லூட் அடிச்சாதான் உண்டு. என்னடா சொல்கிற? போலீஸ்டே கிளாஸ் அடிச்சிட்டான் போல. இப்போ என்ன, லூட்டு தானே? அந்த போலீஸ்காரன் வச்சுருக்கிற பைக்கை இன்னைக்கு நைட்டே தூக்குறான். இதான் மச்சான் அவன்கிட்ட பிடிச்சது. சரியா போட்டுக்கோ. போட்டுக்கோ அதுதானே. ஜெயிலில் நல்ல சாப்பாடு போல. கடையில் பாரு. நீ பாரு தொப்பையா. டேய் டேய் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பைக்கு துளையாமல் அதை வச்சு நாடகம் பண்ணதுக்கும் காசு கிடைக்குதுன்னு அந்த நாடகத்துக்கு ஓகே சொன்ன அந்த அப்பாவி பையனாகட்டும், தன்னோட தம்பி திருட்டு கேஸில் மாட்டக்கூடாதுன்னு நினச்ச இந்த போலீஸ் ஆகட்டும், எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய சுயநலம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது செல்ஃபிஷ் மேன்செட்டிவ்னு யாரும் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு.